நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற நல்லதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா? நன்றி நன்றி மறப்பது நன்றன்று. திருவள்ளுவர் வாக்கு. நல்லதை நன்றியை மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். திருவள்ளுவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அப்பீல் பண்ணுறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அத்தனை வீடியோலையும் ஏதாவது ஒரு திருக்குறள் உள்ள வந்துடும். ஸோ நம்ம நன்றி உணர்வு அப்படிங்கிற தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த நன்றி உணவுங்கிற கிராட்டிடியூட் தவறான விஷயம் இல்லை. இதில் ஒரு புரிதல் கொஞ்சம் ஞானபூர்வமாக பார்க்கணும். அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது. நான் சொல்கிறதில்ல, கவனமாக கவனிக்கவும். கடவுளுக்கு உங்களுடைய கேள்வியில் என்ன இருக்குதுன்னா, கடவுளுக்கு அன்றாட நன்றி சொல்லணுமா? நம்ம நன்றிலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த படையல் போடுறதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணுறது, படையல் போடுறதெல்லாம் அது எல்லாமே நன்றியின் அடையாளம் தான். திருவிழா குலதெய்வங்களுக்கு திருவிழா நடத்துறது எல்லாமே நன்றியோட அடையாளம் தான். ஆக நன்றி உணர்வுங்கிறது ஒரு கெட்ட விஷயம் இல்லை. எல்லாம் கண்டிப்பாகவே நன்றி உணர்வு அவசியம் வேணும், எல்லாருக்கும் வேணும். கடவுளுக்கு சொல்கிறோம், முன்னோர்களுக்கு சொல்கிறோம், மூத்தர்கள் சொல்கிறோம், எல்லாருக்கும் சொல்கிறோம். நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டியதெல்லாம் அவசியம்தான். இதில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். என்னென்னா, கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்கிறது தான் என்னோடய கருத்து. ஏன்னா நமக்கு நடக்கிற ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது கூட மகான்களோட வார்த்தை தான். நல்லது கெட்டது அடுத்தவங்கனால வர்றதில்லை, எல்லாமே நம்மளுடைய கர்மானால் வரக்கூடியது தான். கர்மாவை பேஸ் பண்ணி தான் கடவுள் நமக்கு அருள் பாவிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கர்மாவை பேஸ் பண்ணி தான் கடவுள் நமக்கு அருள் பாவிக்கிறார். கடவுளோட ஒரு சக்தி பெருசாக இருக்குதா அப்படின்னாக்கா இருக்குது. அந்த சக்திக்கு பேர், இப்போ அரசாங்கம் ஒன்று இருக்குது, மோடி இருக்கார் இந்தியாவில். இந்தியாவுக்கு மேலே ஒரு பெரிய சக்தி இருக்குதா? இருக்குது. என்ன இருக்குது? அரசியல் அமைப்பு தான் பெரிய சக்தி. அதை மீறி இவரால் ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அந்த மாதிரி கடவுள் மேலே ஒன்று இருக்குன்னா அது என்னன்னா, கடவுளால் உருவாக்கப்பட்ட சிஸ்டம், பாவ புண்ணியமுங்கிற கர்மசாஸ்திரம் தான், தர்மசாஸ்திரம் தான். கர்மாவை பற்றியும் தர்மத்தை பற்றியும் புரிஞ்சுக்கிறது தான். ஆக வேதங்கள் தான் பெருசு. வேதத்தில் என்ன சொல்லுதோ, நீ என்ன கொடுக்குறியோ அதான் உனக்கு வருதுன்னு சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? நீ செய்வது தான் திரும்பி உனக்கு வருது. கிவ் அண்ட் டேக் பாலிசி, டேக் அண்ட் கிவ் பாலிசி கிடையாது. வாங்கிட்டு கொடுக்கறது இல்லை, கொடுத்துட்டு வாங்கிறது தான். அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சோம், முற்பிறவிகளில் நாம் என்ன செய்தோம், நம்மளுடைய கடந்த காலத்தில் நம்ம என்ன செய்தோம், அதற்கான பலன்களை நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குற வேலையை தான் அந்த இயற்கை செய்து, அது கடவுள் அப்படி தான் சிஸ்டம் அமைச்சு வச்சிருக்கிறார். ஒரு உறவு முறையானாலும் சரி, ஒரு நட்பானாலும் சரி, எல்லாமே நம்ம கொடுத்து தான் நமக்கு வருது. நாம் என்ன கொடுத்தோமோ அதுதான் நமக்கு திரும்பி வருது. அப்போது மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இவங்கெல்லாம் கடவுளை போற்றி போட்டு துதிக்கிறாங்களே அப்படின்னா, பக்தியால் கர்மத்தை வென்றவர்களுக்கு மட்டுமே கடவுள் செய்கிறார். பக்தியின் அடிப்படையில் கர்மாவை கடந்தவர். கர்மாவை எப்போ கடக்கிறான்? ஞானம் வரும். ஞானம் வந்ததுக்கப்புறமா முதல்ல மாயை விலகணும். மும்மலன்னு சொல்லக்கூடியது கண்மா, ஆணவம், மாயை. மாயை விலகுச்சுனாக்கா ஆணவம் தென்படும். ஆணவம் அகன்று போனாக்கா கர்மா விலகும்.
மாயை விலகினால்தான் ஆணவமே நமக்கு இருக்குது, நான் என்ற அகந்தையே தென்படும். அகந்தையும் போயிடுச்சுனாக்கா நமக்கு கர்மா தென்படும். அந்த கர்மா தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். அந்த கர்மா விலகணும். கர்மா விலகுனதுக்கு அப்புறமா நம்ம பூஜ்ஜியம் ஆகிட்டோன்னு அர்த்தம். கர்மா இல்லாத பரிசுத்த ஆத்மாவாக மாறிட்டோன்னு அர்த்தம், அல்லது பரிசுத்த ஆவியாகிட்டோன்னு அர்த்தம். அப்படி ஆனப்போ நம்ம இறைவனுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாதப்போ நமக்கு செய்யறதெல்லாம் நமக்கு அப்படி இறைத்தன்மை வந்துடும். நம்மக்கிட்ட இறைத்தன்மை வந்ததுக்கப்புறமா எது நடக்குதோ அதெல்லாம் கடவுளான நடக்கும். எது நடக்கிறதோ அதையெல்லாம் கடவுளாலேயே நடக்கும். அப்படி கடவுளால் நடக்கும்போது கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லித்தான் ஆகணும். கர்ம வினைகளோடு கூடிய நமக்கு நம்மளோட வாழ்க்கை சிஸ்டத்துக்கு அதிகாரி யாருன்னா தர்ம தேவதம் தான் அதிகாரி. நவகிரகங்கள் தான் நமக்கு அதிகாரிகள். அவங்க தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஆக சராசரியாக இருக்கிற நாமெல்லாம் கர்மாவின் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள். சராசரியாக இருக்கின்ற நாமெல்லாம் கர்மாவின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். நமக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்மளுடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலே நடக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதுமே நம்மளோட பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. நமக்கு கிடைக்கிற நன்மையும் தீமையும் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. சொன்னால் தப்பு ஒன்றும் இல்லை. நன்றிங்கிற உணர்வே நமக்கு பலமான சக்தியை கொடுக்கறதா சொல்கிறாங்க. நன்றிங்கிற உணர்வே பலமான சக்தியை கொடுக்கறதா சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் மனைவி ஒரு டம்ளர் காஃபியை தந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஸ்டாஃப் ஒரு டம்ளர் தண்ணியை தந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இதெல்லாம் நல்லது தான். நம்ம கூட சொல்லலாம், சம்பளம் கொடுக்கலன்னா இவங்க நமக்கு வேலை செய்வாங்களான்னு நினைக்கலாம் நாம், இல்லையா? பகுத்தறிவு அப்படி கூட நமக்கு வேலை செய்யலாம். பகுத்தறிவு நம்ம இதில் வருது பாருங்க. நல்லதுன்னு நினைக்கிறோம்ல. இப்போ நாத்திகர்கள்லாம் ஒசந்த இடத்துல உட்காந்துருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? அவங்க நன்றி சொன்னாங்களா கடவுளுக்கு? நாத்திகம் பேசுகின்றவர்கள் உசந்த அதிகாரத்தில் உட்கார்ந்திருப்பதும் அல்லது சொகுசான வாழ்க்கை வாழ்வதும் எப்படி சாத்தியமாகுது? கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்களா அவங்க? இல்லை சொல்லியிருக்காங்களா, சொல்ல போகிறாங்களா? எப்படி வாழறாங்க அவங்கெல்லாம்? முழுக்க அவங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கை இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க செய்த புண்ணியத்தின் பலனெல்லாம் இப்போ சொகுசாக அனுபவிக்கிறாங்க. அந்த சொகுசாக அனுபவித்து ஒரு நாள் அந்த கர்மா முழுக்க காலியாகும். அந்த புண்ணியங்கள் முழுக்க காலியாகும் பொழுது அவங்களும் நிராயுதபாணியாக போவார்கள். நான் குறிப்பிட்டு யாரையுமே சொல்லலை. ஆக எல்லாமே புண்ணியத்தையும் பாவத்தையும் பேஸ் பண்ணி இந்த உலகம் நடக்கிறது. பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கடவுளுக்கு நன்றி சொன்னால் நல்லது. சொல்கிறதுனால சொல்லாமல் விட்டால் அது ஒரு ஞானம்தான். கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறது ஒரு ஞானம்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்றைக்கு உங்களுடைய கர்ம விலகி மேலே வந்துட்டீங்களோ, 63 நாயன்மார்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டீங்களோ, 12 ஆழ்வார்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டீங்களோ, சித்தர்களும் மகான்களுமாக மாறிவிட்டீர்களோ, அப்போது உங்களோட புண்ணியங்கள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் கர்மா எல்லாம் ஜீரோ ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிராக்கிள் நடக்குது உங்கள் வாழ்க்கையிலன்னா, அந்த மிராக்கிள் நடத்துகிறவர் கடவுள் தான். அப்போ அவருக்கு நன்றி சொல்லி தான் தீரணும். புரியுதுங்களா? சரி, நாமளும் அந்த நிலைக்கு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அதனால் இப்போத்துலேருந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். நான் நன்றி சொல்ல வேண்டாம்னு சொல்லலை. என் நேரம் திட்ட முடியாதுன்னா கமெண்டில் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாம்னு சொல்லலை. நான் சொல்லலாமான்னு வேணாமான்னு கேட்டால் ஞானபூர்வமான பதில் இது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.